வணக்கம். நம்ம டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 8. ஷிம்லாவிலேருந்து கிளம்பி மணாலி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஷிம்லா ஒரு தனி மலை, மணாலி ஒரு தனி மலை. அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி திருப்பி மணாலி மலையில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. மொத்தம் 235 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு சொன்னாங்க. போகிற வழியில் லஞ்சுக்காக நிப்பாட்டினோம். நம்ம ஷிம்லா, மணாலி எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜ்ஜு 250 ரூபா, ரைஸ் 250 ரூபா ஒரு பிளேட்டு, தால் 250 ரூபா, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அங்கே சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பினோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 14 சுரங்கப்பாதைகள் வருது. ஒவ்வொரு சுரங்கப்பாதையும் குறைஞ்சது 1.5 to 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 2014க்கு அப்புறம் இந்த சுரங்கப்பாதை எல்லாமே திறந்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 15 மணி நேரம் ஆகிட்டு இருந்துச்சான் ஷிம்லா டு மணாலி எல்லா மலையும் சுற்றி போகிறதுக்கு. இப்போ இந்த சுரங்கப்பாதை வந்ததுக்கப்புறம் இந்த நேரம் ரொம்ப கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதை திறக்கிறதுக்கு முன்னாடி சாலை மார்க்கமாக மணாலி போகிறது அவ்வளவு ஆபத்து நிறைந்த பயணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மலை சரிவு, கல் உருண்டு விழுகிறது, நிலச்சரிவுன்னு பயங்கரமான மோசமான ரோடாக இருந்துச்சான். அவ்வளவு விபத்துகள் நடந்துகிட்டு இருந்துச்சான். இந்த சுரங்கப்பாதை வந்ததுக்கப்புறம் விபத்துகள் பெருமளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மலை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அது நிலச்சரிவு ஆகிற மாதிரியே தான் இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப நமக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய கல் விழுந்துச்சு. ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதாவது மணாலி ரோடு நம்ம போனதுலேயே ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. கண்ணு முன்னாடியே பாறைகள் உருண்டு விழுகிறது, நிலம் சரிகிறது, இதெல்லாம் பயங்கர மோசமானதாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியோ ட்ராவல் பண்ணி நைட்டு அப்படியே குழு சேர்ந்தோம். நம்ம மணாலிக்கு ஃப்ளைட்டில் வரணும்னு யாராச்சும் நினச்சா மணாலியில் ஏர்போர்ட் இல்லை, குழுவில் தான் ஏர்போர்ட்டு. இதுதான் குழு. இங்கேருந்து 40 கிலோமீட்டரில் மணாலி இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா கிளைமேட்டு -6 தொட்டுருச்சு. ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி சூப்பு குடித்தோம் எல்லோரும். நல்லா இருந்துச்சு, மிக்ஸ் வெஜ்ஜு சூப்பு. நம்ம ஏற்கனவே ஹோட்டல் புக் பண்ணாமல் வந்ததுனால இங்கே கொஞ்ச நேரம் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில் ஸ்டெர்லிங்கில் ரூம் போட்டோம். அப்படி ஒன்றும் பெரிய காஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 4500 5000 சார்ஜ் பண்ணாங்க. -6 டிகிரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபீல் பண்ணோம். கிளைமேட் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 8லேருந்து 9 தான் இருக்கும். எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு கடைங்கள்லாம். இந்த ஒரு கடை மட்டும் 24 hours ரன்னிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். நம்ம ஊர்லலாம் எங்கே போனாலும் ஏசி போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மணி என்ன பக்கத்தில் ஹீட்டர் இது போட்டுட்டு அதில் தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ குளிர். நம்ம தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் பிடிச்சி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஐஸ் கட்டி ஆயிடுது. ஏன்னா -6 -7 இருக்கிறதுனால அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ நம்ம மணாலியில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஊரே அடங்கிருச்சு. மணி 7:30 தான் ஆகுது. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா -6. கையில் க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு ஃபுல்லாக சொட்ரு போட்டுட்டு இருந்தாலும் பயங்கரமாக குளிருது. மூச்சு விட்றப்ப அப்படியே மூச்சு வயிறு வரைக்கும் அப்படியே ஜில்லுன்னு போகுது. இந்த கை க்ளவுஸை கலட்டணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் கை அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிடுது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பனி. பயங்கர குளிர். ஓகே, வாங்க போய் படுத்து தூங்குவோம். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக மணாலி ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் ஜாலியாக. குட் நைட்.